புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்களுக்கு வழக்கம் போல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திருங்க. யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து நம்ம புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் முழுவதும் அந்த வாரம் இந்த பிரபலமான நடிகர்களின் வாரம்னு சொல்லி தொலைக்காட்சிகள்ல சில பல திரைப்படங்கள்லாம் போடுவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி பாருங்க, இந்த வாரம் இல்ல, இந்த மாதம் முழுவதும் பாதுகாப்பு மாதம். என்னப்பா பாதுகாப்பு கோட்டை விட்டீங்களே, எப்படி உள்ள வந்தாங்க அப்படின்னு கேட்டா, ஏங்க 730 கிலோமீட்டர் அளவுக்கு மலை பாதைங்க, ரோடுங்க. அந்த 730 கிலோமீட்டருக்குள்ள எங்க யார் ஒளிஞ்சுருக்காங்க யாருக்குங்க தெரியும்? சோ ஒரு சில பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு இப்ப புதுசா பாருங்க சப்பக்கட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தூரத்தை கணக்கிட்டு. ஆனா பாருங்க, இந்த தூரத்தை கணக்கிட்டு இப்ப பாதுகாப்பு குறைபாடு நடந்து போச்சு அப்படின்னு சப்பக்கட்டு கட்டுறாங்க இல்லைங்களா? பட்டப்பகல்ல பல பேர் பார்க்க எத்தனை அடுக்கு பாதுகாப்புகளை கடந்து வந்து உள்ள அடிச்சாங்க தெரியுங்களா? இந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நாடு முழுக்க பற்றி இருந்து கொண்டிருக்கும் நிலையில் பாருங்க, நண்பர்களின் கவனத்திற்காகவும் பார்வைக்காகவும் இந்த காணொலியை மீண்டும் மக்களின் பார்வைக்கு. அண்ணாச்சி புதிய பார்லிமெண்டில் என்ன ஆச்சு? ஒன்னாகல, சும்மா லைட்டா ஒரு கடற்பொடியை வந்து பிம்பிலிபிலாப்பின்னு தூவிட்டு போயிருக்காங்க. எதுக்கு? எல்லாம் விளையாடுறதுக்கு தான். நாட்டில் விளையாடுறதுக்கு இடமே கிடையாது. அதனால பாருங்க, பார்லிமெண்ட்ல விளையாடுறதுக்காக கலர் பொடியை சும்மா தூவிட்டு போயிருக்காங்க. அதுவும் எப்படி தூவுறாங்க? சும்மா கலர் பொடிங்கிற பேப்பர்ல மடிச்சு கொண்டு வந்து எடுத்து வந்தெல்லாம் வீசலுங்க. கேஸ் கேனிஸ்டர் என்று சொல்லப்படக்கூடிய கலர் குப்பியில கொண்டு வந்து வீசியிருக்காங்க. இது சம்பந்தமாக முதல்ல 4 பேரை கைது பண்றாங்க. அதற்கு பிறகு இன்னொரு நபர், மொத்தம் 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. நடந்த இந்த சம்பவத்தை அரசியல் ரீதியாக பார்ப்பது இரண்டாவது. முதல்ல பாருங்க, பாதுகாப்பு. ஒரு சில பாதுகாப்பு குறைகளை சுட்டிக்காட்டி பழைய நாடாளுமன்ற கட்டடத்தில் பாதுகாப்பு நலனை கருத்தில் கொண்டு புது பாராளுமன்றம் கட்டுறாங்க. பல 100 கோடி ரூபாய் செலவு செய்து புதிதாக கட்டப்பட்ட அந்த நாடாளுமன்றத்தோட சிறப்பு அம்சங்கள் என்பதே பாதுகாப்பு தான். ஒருவர் அந்த புதிதாக திறக்கப்பட்டுள்ள நாடாளுமன்றத்துக்குள்ள வரணும்னு சொன்னா அடுக்கடுக்கான சுமார் 4-5 அடுக்குகள் பாதுகாப்பை தாண்டி தான் உள்ள வரணும். அது மேன்ட் ஃபோர்ஸ் ரீதியாகவும் சரி, டெக்னிக்கல் ரீதியாகவும் சரி, பல வகையான பாதுகாப்பு சிறப்புகளை இன்ஸ்டால் செய்து கட்டப்பட்ட புதிய நாடாளுமன்றம். நம்ம நாட்டிற்கே ஒரு பெரிய பெருமையை தேடித்தரப்போகும் புதிய நாடாளுமன்றம்னு சொல்லி பல 100 கோடி ரூபாய் செலவு செய்து அந்த நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்தாங்க. அத்தனை பாதுகாப்பு அம்சங்களை தாண்டி 5 அடுக்கு பாதுகாப்புகளை மீறி எப்படி இந்த சம்பவம் நடந்தது? எங்கேயாவது பாதுகாப்பு அதிகமாக உள்ள இடங்களில் ஏதாவது ஒரு தவறு நேர்ந்தால் 2 வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு லேப்ஸ், இன்னொன்னு பிரீச். லேப்ஸ் என்பது தவறு, பிரீச் என்பது மீறல். நாடாளுமன்ற கட்டடத்துக்குள் நடந்த சம்பவம் என்பது அது செக்யூரிட்டி லேப்ஸ் கிடையாதுங்க, அது செக்யூரிட்டி பிரீச். நாடாளுமன்றத்துக்குள்ள நாட்டிற்காக என்னென்ன பேசுறாங்கன்னு பொதுமக்கள் பார்ப்பதற்காக 2 விசிட்டர்ஸ் கேலரி பிளாக் இருக்கு. ஆனா அந்த விசிட்டர்ஸ் பிளாக்குள்ள வந்து உட்காரணும்னு சொன்னா சும்மா யாரோ போயிருக்கிறாங்க, போர் அடிக்குதுங்க, உள்ள என்னென்ன பேசுறாங்கன்னு பார்க்கணும், கொஞ்சம் அலோ பண்ணுங்கன்னு சொல்லி ஓகேங்க தாராளமா போங்க சொல்லி செக் பண்ணி அனுப்புற விஷயம்லாம் கிடையாது. இது பொதுமக்கள் அந்த விசிட்டர்ஸ் பிளாக்குள்ள போய் பார்க்கணும்னு சொன்னா கூட அதற்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, பார்லிமெண்ட்டுக்குள்ள அனுமதிக்கணும்னு சொன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அவரோட பாஸ் கொடுக்கணும் விசிட்டருக்கு. இப்போ ஒரு தொகுதியில் உள்ள மக்கள் அந்த தொகுதியோட எம்பி கிட்ட நான் இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கணுங்க, ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லும்போது அவர் பாஸ் கொடுப்பாரு. அந்த பாஸை எடுத்துட்டு தான் உள்ள வரணும். சரி, எம்பி பாஸ் கொடுத்துட்டாங்களேப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த விசிட்டர் அனுப்புங்கலாம் அனுப்ப மாட்டாங்க. அந்த விசிட்டர் சுமார் 4 அடுக்கு பாதுகாப்புகளை தாண்டி தான் விசிட்டர் கேலரிக்குள்ள போகணும். இந்த புது பார்லிமெண்ட் பில்டிங்ல 3 என்ட்ரன்ஸ், அதுல 2 மெயின் என்ட்ரன்ஸ், 3வது பழைய பார்லிமெண்ட் பில்டிங்கை கனெக்ட் பண்ணக்கூடிய என்ட்ரன்ஸ். இப்போ ஒரு விசிட்டர் உள்ள வராரு, அந்த விசிட்டரை ஃபர்ஸ்ட் மெயின் என்ட்ரன்ஸ்ல பாதுகாப்பு படையினர் செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு 2வது என்ட்ரன்ஸ்க்கு அனுப்புறாங்க. 2வது கட்டமாக அந்த விசிட்டரை சோதனை பண்றாங்க. 3வது எந்த எம்பி ரெக்கமெண்டேஷன்ல வராங்களோ அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை பேஸ் பண்ணி அந்த விசிட்டரை போட்டோ எடுத்து அவருக்கு ஐடி கார்டு ரெடி பண்றாங்க. இத்தனை அடுக்கு பாதுகாப்பு சோதனைகள் நடத்தப்பட்டு அந்த விசிட்டர்ஸ்க்கு என்று பிரத்யேகமாக தனியாக ஐடி கார்டு தயார் செய்யப்பட்ட பிறகு அந்த ஐடி கார்டை எடுத்துட்டு நேரெல்லாம் போயிட முடியாது அவர் விசிட்டர் கேலரிக்குள்ள. அந்த விசிட்டர்ஸ் கேலரியோட என்ட்ரன்ஸ் குள்ளவே பாருங்க 4வது அடுக்கு பாதுகாப்பு. அவர் கொண்டு வந்த அந்த எம்பி ரெக்கமெண்டேஷன் பாஸ், அவருக்கு தயார் செய்யப்பட்ட ஐடி, இது எல்லாத்துக்கும் மேல 4வது முறையாக மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணிட்டு தான் ஓகே விசிட்டர்ஸ் கேலரிக்குள்ள போங்கன்னு அந்த விசிட்டர் அனுமதிக்கப்படுகிறார். ஒரு விசிட்டர்ஸோட கேலரிக்குள்ள ஒரு விசிட்டர் போய் உட்காரணும்னு சொன்னா புதிதாக திறக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள 4 அடுக்கு பாதுகாப்புகளை தாண்டி தான் உள்ள போயிட்டு கேலரிக்குள்ள உட்கார்ந்து போய் பார்க்க முடியும்.
இதே போன்றுதான் நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள போன 2 பேர், ஒன்னு சர்மா, இன்னொன்னு மனோரஞ்சன் என்பவர். நாடாளுமன்ற அவையில் இருந்த எம்பிக்கள் எல்லாரும் பேசினே இருக்கிறாங்க. திடீர்னு பாருங்க எல்லாரும் ஒரு பக்கம் பாக்குறாங்க. உடனே சத்தம், பக்கடோ 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 பக்கடோன்னா புடிங்கன்னு அர்த்தம். அந்த மேல இருந்த 2 விசிட்டர்ல ஒரு விசிட்டர் முதல்ல குதிக்கிறாங்க. குதிச்ச உடனேயே பக்கடோ பக்கடோன்னு கத்துறாங்க எல்லாரும். ரெண்டாவதா இன்னொருத்தர் குதிக்கிறாரு. குதிச்சவர் தான் பாருங்க அந்த கலர் குப்பி எடுத்து வீசுறாரு. கலர் குப்பியை வீசிய உடனே எங்க பார்த்தாலும் பாருங்க ஃபுல்லா மஞ்சள் கலர்ல புகைக்கு நடுவே என்ன நடக்குதுன்னு தெரியாம எல்லாம் திட்டு மூச்சு நிற்காங்க. அதற்கு பிறகு அந்த 2 நபரை பிடிக்கிறாங்க. உள்ள சாகர் சர்மா மற்றும் மனோரஞ்சன் என்கின்ற அந்த 2 நபரை பிடிக்கிறாங்க. அதே சமயத்தில் வெளியே 2 பேரை பிடிக்கிறாங்க. அதுல பெண் ஒருவர். யார் இவர்கள்? எதற்காக கேஸ் கேனிஸ்டர் என்கின்ற அந்த கலர் குப்பிகளை கொண்டு வந்தாங்க? கலர் குப்பியை கொண்டு வந்து எதற்காக நாடாளுமன்றத்துக்குள்ள வந்து வீசினாங்க? இப்ப பாதுகாப்பு குறைபாடுகள் குறைவாக உள்ள காரணத்தினால்தான் பழைய நாடாளுமன்ற கட்டடத்தை நாங்க மாத்தி புதுசா அதிகப்படியான செக்யூரிட்டி சிஸ்டத்தோட கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி பல 100 கோடி ரூபாய் செலவு செய்து கட்டி திறந்தாங்க. இத்தனை பாதுகாப்புள்ள 4-5 அடுக்கு பாதுகாப்புகளை தாண்டி அந்த கேஸ் கேனிஸ்டர் கலர் குப்பியை அவங்க எப்படி உள்ள கொண்டு வந்தாங்க? நாடு முழுவதும் இன்று கேட்கப்படுகின்ற கேள்வி இதுதான். நாடாளுமன்ற கட்டடத்துக்குள் ஒரு நபர் உள்ளே வருகிறார். அத்தனை பாதுகாப்பு அடுக்குகளை தாண்டி எல்லாவற்றையும் மீறி எப்படி அந்த கலர் குப்பியை உள்ள கொண்டு போனாங்க? கலர் குப்பிகளை கொண்டு போன அந்த பார்வையாளர்களுக்கு அனுமதி சீட்டு கொடுத்தவர் ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா, பர்டிகுலர்லி பிஜேபி. அந்த கட்சியோட மைசூர் எம்பியான பிரதாப் சிம்ஹா என்பவர். பிரதாப் சிம்ஹா என்கின்ற அந்த எம்பி தொகுதியில் உள்ள இவங்க தான் நாங்க நாடாளுமன்றத்துக்குள்ள வந்து பார்க்கணும்னு சொல்லி பாஸ் கேட்டு வாங்கி பாஸை வாங்கிட்டு உள்ள போய் வீசியிருக்காங்க. உள்ள வந்து கலர் குப்பியை வீசின 2 பேர்ல சாகர் சர்மா, மனோரஞ்சன்ல இந்த மனோரஞ்சன் என்பவர் பிரதாப் சிம்ஹா ஆபீஸ்க்கு அடிக்கடிக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் வந்துருக்குது. இது அடுத்த கட்ட விசாரணையில இது வரைக்கும் பாருங்க என்ஐஏ சிபிஐ யாரும் உள்ள வந்து என்கொயரி பண்ண மாதிரி தெரியல. இதற்கு பிறகு என்ஐஏ சிபிஐ எல்லாம் உள்ள வந்து எதற்காக வந்தாங்க அப்படின்ற ஒரு விசாரணை எல்லாம் தொடங்கும் போது எப்படிப்பா அவருக்கு நீங்க பாஸ் கொடுத்தீங்க, யார் அவரு, இதுக்கு முன்பாக நீங்க பார்த்திருக்கீங்களா, தெரியுமா, தெரிஞ்சே தான் கொடுத்தீங்களா, இல்ல வேற யாராவது தூண்டுதலோட இந்த பாஸ் வழங்கப்படுதான்ற ஒரு விசாரணை எல்லாம் அடுத்தடுத்து போயிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து வருகின்ற விசாரணையில என்ன வருதோ வரட்டும். ஆனால் இப்போ இந்த இடத்துல இவங்க எல்லாருமே இந்த கலர்பொடியை தூவ வந்தவங்க 2 விஷயம் கத்துறாங்க. ஒன்று, சர்வாதிகாரம் ஒடுக்கப்பட வேண்டும். டிக்டேட்டர்ஷிப் வில் நாட் பி அக்செப்டட். சர்வாதிகாரத்தை ஏற்க முடியாது. இதை அனைத்தையும் தாண்டி பாரத் மாதா கி ஜெய்னு கத்துறாங்க. இப்போ இதே இந்த கோஷத்தை எழுப்புவதற்கு பதிலாக வேற ஒரு கூட்டம் உள்ள வந்து டிக்டேட்டர்ஷிப் வில் நாட் பி அக்செப்டட் அப்படின்ற ஒரு வார்த்தையை கத்தினே இந்த கலர் குப்பியை வீசி இருந்தா இந்நேரம் என்ன கேள்வி வந்திருக்கோங்க? எப்படி என்ன மாதிரி சாயம் பூசப்பட்டிருக்கும்? இல்ல பிரதாப் சிம்ஹா என்கின்ற இந்த கட்சியோட எம்பியோட பாஸுக்கு பதிலாக திமுக அல்லது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பியோட பாஸ்குள்ள இந்த மாதிரி வந்துட்டு கலர் குப்பியை வீசியிருந்தாங்கன்னா இந்நேரம் என்ன பேசியிருப்பாங்க? பிரிவினைவாதிகள், தேசத்தை 2ஆ புழக்கிறவங்க, காங்கிரஸ் கூட்டணிக்கு இந்தியான்னு பேர் வச்சா மட்டும் இவங்க நம்ம நாட்டோட தேச பாதுகாவலர்கள் ஆயிட மாட்டாங்க. யார் ஒரிஜினல் தேசியவாதிகள்னு தெரியும். அப்பயே சொன்ன கேட்டீங்களா? இவங்க பேருக்கு தான் இந்தியான்னு இவங்க கூட்டணி பேர் வச்சிருக்காங்க. இந்த கட்சியோட எம்பியோட என்ட்ரன்ஸ் பாஸை வைத்துக் கொண்டு இதை போல விசிட்டர் ஒருத்தர் உள்ள வந்து கலர் குப்பிகளை வீசுறாங்கன்னு சொல்லும் போது அப்ப என்ன நோக்கத்துக்காக வீசப்பட்டார்கள்? யாரை என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு உள்நோக்கத்தோட உள்ள வந்தாங்க. இதை உடனடியாக என்ஐஏ கையில் எடுக்கணும். என்ஐஏ கையில எடுத்து தீர விசாரித்து சம்பந்தப்பட்ட எம்பிக்கள் அனைவரையும் தகுதி நீக்கம் பண்ணணும். இப்ப யாரை தகுதி நீக்கம் பண்ணுவாங்க பதவியில இருந்து? திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பியான மகுவா மொய்த்ரா என்பவர் இந்த பாஸ்வேர்டு ஷேர் பண்ணது சம்பந்தமா பேசிட்டாங்கன்னு சொல்லி அவர்களை தகுதி நீக்கம் பண்றாங்க எம்பி பதவியிலிருந்து. இப்ப பாருங்க, இவங்க கட்சியை சேர்ந்த எம்பியான பிரதாப் சிம்ஹா என்பவரோட பாஸ்ல இருந்து உள்ள வந்திருக்காங்க. வந்து கலக்குப்பியை வீசி நாடு முழுவதும் ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்திட்டாங்க. புதிதாக திறக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கட்டடத்தோட பாதுகாப்பே ஒரு பெரிய கேள்விக்குறி நாடு முழுவதும் ஆன நிலையில் கூட இதுவரைக்கும் பாருங்க சம்பந்தப்பட்ட அந்த பிரதாப் சிம்ஹா என்கின்ற எம்பி மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கல. சரி, அவர் மீது எடுக்கிற நடவடிக்கை 2வது கட்டம் தான். அவர் யாரு, வந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, எதுக்காக பாஸ் கொடுத்தாரு, அடுத்த கட்ட விசாரணை அதெல்லாம். ஆனால் பாதுகாப்பு என்பது என்னாச்சு? இன்றைக்கு நாடு முழுவதும் எழுப்பப்படுகின்ற ஒரே கேள்வி, இத்தனை அடுக்கு பாதுகாப்புகளை கடந்து அந்த கலர் குப்பியை உள்ள எப்படி கொண்டு வந்தாங்க? அத்தனை அடுக்கு பாதுகாப்புகளை கடந்து அந்த கேஸ் கேனிஸ்டர் கலர் குப்பிகளை எப்படி உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்ற தகவல் சொல்றாங்க. வந்த விசிட்டர்ஸோட ஷூக்குள்ள வச்சு கொண்டு வந்தாங்களாம். சரி, அந்த எம்பி தான் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்க, கேட்டாங்க, நான் பாஸ் கொடுத்தேன் அப்படின்னு ஸ்கிப் பண்ணி எஸ்கேப் ஆகிறாரு வச்சுப்போமே.
ஏன்னா பெரும்பான்மையான எம்பிக்கள் அவங்க கிட்ட தான் இருக்கு. அந்த எம்பிக்கு எதிரான தீர்மானங்கள் எதுவும் கொண்டு வந்து அவரோட பதவியிலிருந்து தகுதி நீக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க, நல்லாவே தெரியும் எல்லாருக்குமே. சரி, அவரு இந்த பாஸ் விஷயத்தில் எஸ்கேப் ஆறான்னு வச்சுப்போமே. ஆனால் பாதுகாப்பு குறைபாடுகள் என்பது எப்படி மிஸ் ஆச்சு? செக்யூரிட்டி சிஸ்டத்தை பிரீச் பண்ணி உள்ள வந்து வீசி அந்த கலர் குப்பிலிருந்து ஏதோ வந்த புகையோட முடிஞ்சதுங்க. இல்ல அந்த கலர் குப்பிலிருந்து புகையோட சேர்த்து ஏதாவது ஒரு ரசாயன விஷத்தை கலந்து வீசி இருந்து இன்னைக்கு ஏதாவது அந்த நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள இருந்த எம்பிக்களோட உயிர்களுக்கு ஏதாவது ஆய்ந்ததுன்னா அப்ப இந்நேரம் இதை போல அமைதியா பேசிட்டு இருப்பாங்களா? இல்ல திமுக அல்லது காங்கிரஸ் எம்பி கொடுத்த பாஸ் மூலமாக உள்ள வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடந்திருந்தா என்ன சொல்லிருப்பாங்க? ஐயோ, நேர்மையா இவங்களால ஜெயிக்க முடியாம போயிடுச்சு, அதனால பாருங்க ஒட்டுமொத்தமா உள்ள இருக்கிற எம்பிகளை மொத்தமா காலி பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா எல்லா தொகுதியில தேர்தல் வச்சு அதன் மூலமா காங்கிரசும் திமுகவும் ஜெயிக்கிறதுக்காக இதே போல சரி வேலை பண்றாங்களே. இந்த மாதிரி நாட்டையே அச்சுறுத்தும் வகையில் இப்படி ஒரு அநியாயம் பண்ற இந்த கட்சி உங்களுக்கு தேவையா? பிரிவினைவாதிகளை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்நேரம் பிரச்சாரம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப வந்தவங்க எல்லாருமே பாருங்க, டிக்டேட்டர்ஷிப் வில் நாட் பி அக்செப்டட், சர்வாதிகாரம் ஒடுக்கப்பட வேண்டும், சர்வாதிகாரத்தை ஏற்க முடியாதுன்ற கோஷத்தை கத்தினே வீசுறாங்க. மொத்தம் பாருங்க 6 பேரு நாடாளுமன்ற பில்டிங் குள்ள 2 பேர் வந்திருக்காங்க, பில்டிங்க்கு வெளியே 2 பேர் வந்திருக்காங்க, இதையும் தாண்டி மொத்தமாக வெளியே ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த 5 பேரையும் கடந்து 6ஆவதா ஒருத்தரும் இருக்காராம், அவரை தேடி நிற்காங்களாம். இந்த 6 பேரும் ஆன்லைன் வழியா மீட் பண்ணிருக்காங்களாம். ஆன்லைன் வழியா மீட் பண்ணி அசம்பிள் ஆகி எப்படி உள்ள போகலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை தீட்டியே பிரதாப் சிம்மா கிட்ட இருந்து பாஸ் வாங்கிட்டு உள்ள வந்து வீசியிருக்காங்க. வந்தவங்க எல்லாருமே பாருங்க படிச்சவங்களாம். அப்போ தான் செய்யற விளைவு விபரீதம் என்னன்னு தெரிஞ்சேதான் இவங்க செஞ்சிருக்காங்க. ஏன்னா எப்படியும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வெளியே அவ்வளவு ஈஸியெல்லாம் போயிட முடியாது. உள்ளவங்க 2 பேரை பிடிக்கிறாங்க, வெளியே இருக்கிற 2 பேரையும் பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது பாருங்க பிடிச்சதுக்கு அப்புறமும் கத்தினேங்கிறாங்க. அப்ப இவர்கள் யார், எதற்காக சர்வாதிகாரம் ஒடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோஷத்தை எழுப்பி இதை போல உள்ள வந்து பண்ணாங்க அப்படின்னு ஒரு விசாரணை பண்ணாதான் தெரியும். ஒட்டுமொத்தமா இந்த சம்பவம் அரங்கேறிய பிறகு நாட்டுக்கே தெரிவது என்னவென்றால், புதிதாக திறக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள பாதுகாப்பு குறைபாடுகள் என்பது சும்மா ஒரு எலி போற அளவுக்கு இல்லைங்க, ஒரு டைனோசரஸ் போற அளவுக்கே இருக்குதுன்னு. மெட்டல் டிடெக்டர் ஒரு பக்கம் மேன்டு ஃபோர்ஸ் செக் பண்ணாலும் ஸ்கேனர்ஸ் இருக்கு. அங்க இருக்கிற பல வகையான ஸ்கேனர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் வருகின்ற நபரை உள்ள அனுப்புவாங்க. இப்ப பாருங்க, மேன்டு ஃபோர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டத்தையும் பிரீச் பண்ணிட்டாங்க, டெக்னிக்கல் ரீதியான தொழில்நுட்ப ரீதியாக கொண்டு வந்த அந்த ஸ்கேனர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயத்தையும் பிரீச் பண்ணிட்டாங்க. கைது செய்யப்பட்ட அந்த நபர்களை விசாரிக்கும் போது அவங்க கொடுத்த வாக்குமூலம் பாருங்க, இந்த கொண்டு வந்த கலர் குப்பிகளை மகாராஷ்டிரா மாநிலத்தில் வாங்கியிருக்காங்க. 1200 ரூபாய் அதோட விலை. 1200 ரூபாய் கொடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து வாங்கி கஷ்டப்பட்டு பாதுகாப்பா கொண்டு வந்து அவ்வளவு பாதுகாப்புகளை கடந்து வந்து வீசியிருக்காங்கன்னா பார்த்துக்கணும். அப்ப அந்த நபர்கள் அந்த நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள இருக்கிற பாதுகாப்புக்கு வைத்த விலை வெறும் 1200 ரூபாய். நடந்த இந்த சம்பவத்தை பாதுகாப்பு ரீதியாக அணுகுவது என்பது ஃபர்ஸ்ட். அதற்கு அடுத்து பாருங்க அரசியல். தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தணும்ன்ற ஒரு எண்ணத்தோட சுத்துறவங்கல்ல மிக முக்கியமான நபர் ஆழாக்குமலை. கோயம்புத்தூர்ல சிலிண்டர் வெடிப்பு சம்பவ சமயத்தின் போது கிட்டத்தட்ட 1 மாசம் தொடர்ந்து பிரஸ் மீட் வச்சு உண்டிருந்தாரு. என்னென்ன கோல் இருந்தது, என்னென்ன ஆணிந்தது, என்னென்ன பண்ணாங்க, எப்படி எப்படி பண்ணாங்க. ஒரு வண்டியை எடுத்துக்கின்னு சுத்திட்டு அங்க போறாங்கன்னு சொன்னா கோபாலபுரம் போய் கோலி விளையாட வந்தாங்களா? அவங்க கோலி குண்டோட அந்த ஜமேஷ் ஷாமுபின் வண்டியை ஓட்டிக்கிட்டு கோபாலபுரம் வந்து முதலமைச்சரோட கோலி குண்டு விளையாடுறதுக்கு வந்தாங்க. இதெல்லாம் பேசிக் காமன் சென்ஸ். முதலமைச்சர் வீட்டுக்கு வந்து கில்லி விளையாட வந்தாங்களா, கிரிக்கெட் விளையாட வந்தாங்களான்ற கேள்வியெல்லாம் கேட்டார் இல்லைங்களா? இப்போ வந்தவங்க கலர் குப்பியை ஷூக்குள்ள ஒழிச்சு எடுத்து வந்தாங்க சொல்றாங்க. எப்படி ஷூக்குள்ள வச்சு அத்தனை அடுக்கு பாதுகாப்பு கடந்து உள்ள போனாங்க? உள்துறை என்பது 100% ஸ்டேட் லிஸ்ட்ல மாநில அரசு கையில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது உங்கள் கோட்டை விடுவதை எப்படியும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் எங்களுடைய வாதங்கள். தமிழ்நாட்டில் ஆளுநர் மாளிகை என்பது ஒரு மெயின் ரோட்ல இருக்குது. மெயின் ரோட்ல இருக்கிற அந்த ஆளுநர் மாளிகைக்கு வெளியே ரோட்ல விளம்பர பைத்தியம் தொடர்ந்து ஒரே மாதிரி குற்றங்கள் செய்கின்ற ஒரு நபர் பெட்ரோல் பாட்டில வீசத்துக்கு வராது. அந்த பாட்டிலுக்குள்ள திரியை இன்சர்ட் பண்றதுக்குள்ளவே அங்க இருந்த பாதுகாவலர்கள் எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. ஆனால் வீசப்படாத வெடிக்காத ஒரு பெட்ரோல் பாம்பு பெரிய சத்தத்தோடு வெடிச்சு அதன் மூலமாக ஆளுநர் மாளிகையோட காம்பவுண்ட் சேறு வெடிச்சு செதறிச்சின்ற ஒரு அபாண்ட பொய்ய மிக முக்கியமாக மதிக்கக்கூடிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநரை எப்பேற்பட்ட பொய்யான ஒரு அறிக்கை கொடுத்தாரு? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. இந்த திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பாம்பு வெடிக்குது. ஆளுநருக்கே பாதுகாப்பு சொல்லும் போது அப்ப சாதாரண ஒரு குடிமகனோட பாதுகாப்பை யோசிச்சு பாருங்கன்னு உண்டு இருந்தாங்க. இப்ப பாருங்க, நாடாளுமன்ற கட்டடத்தோட ரோடு இருக்கு இல்லைங்களா, ரோடு, அந்த ரோட்ல வீசல, ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்து கட்டடத்தோட வெளியே வீசல, கட்டடத்துக்குள்ள வந்து என்ட்ரன்ஸ்ல வீசல,
பல என்ட்ரன்ஸை தாண்டி விசிட்டர்ஸ் பிளாக் உள்ள வந்து கீழே குதிச்சு எம்பிக்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிற டேபிளுக்கு மேலே ஏறி வீசியிருக்காரு கலர் குப்பியை. அப்போ இவ்வளவு செக்யூரிட்டி பிரீச் நடந்ததுக்கு காரணம் நம்ம நாட்டில் யாரோட ஆட்சி சீர்குலைந்து போச்சுங்க? பர்டிகுலர்லி பிஜேபி. இப்ப பாருங்க ஆழாக்குமல, ஆமாங்க பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டது என்பது உண்மைதான், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா பாருங்க அது நல்லா போயினுக்குது விசாரணை. ரோட்ல வண்டி, டிராக்ல ட்ரெயின், மேல விமானம் போற மாதிரி போயினுக்குதான். இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்துறாங்க. அந்த ஹமாஸ் தாக்குதலையும் கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்டையும் இணைத்து உடனடியாக பாருங்க இவங்க கட்சியோட அபிஷியல் பேஜ்ல இருந்தே ஒரு அறிக்கை விடுவாங்க. ஹமாஸ் தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களுக்குள்ளாகவே நம்ம அவரோட நிலைப்பாட்டை சொல்றாரு பாருங்க, இஸ்ரேலுக்கு தான் எங்களோட ஆதரவுன்ட்டு. ஆனா பாருங்க நம்ம நாட்டில் நம்மளோட நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள இதை போல ஒரு சம்பவம் நடந்து பல மணி நேரங்கள் ஆயிடுச்சு. இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நொடி வரையே நம்ம கிட்ட இருந்தோ அல்லது சம்பந்தப்பட்ட உள்துறை அமைச்சர்கிட்ட இருந்தோ இந்த சம்பவத்தை தொடர்ந்து எந்த ஒரு அறிக்கையோ ஒரு கண்டனமோ எதுவுமே கொடுக்கல. அதுவும் பாருங்க இன்னைக்கு டிசம்பர் 13. இந்த டிசம்பர் 13 என்கின்ற தேதியை யாராலுமே மறக்க முடியாது. ஏனென்றால் 2001ஆம் ஆண்டில் நம்ம நாட்டோட நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள ஒரு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டு அதன் மூலமாக பல பாதுகாப்பு அதிகாரிகள் இறந்து போனாங்க. அன்றைக்கு நடந்த தாக்குதலில் மரணமடைந்த அனைவரது புகைப்படங்கள் அந்த நாடாளுமன்ற கட்டடத்துக்குள் வைக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் அவர்களை நினைவு கூறும் வகையான டிசம்பர் 13ஆம் தேதி இன்று. அதே டிசம்பர் 13ஆம் தேதி அன்று வேற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள. நடந்த இந்த சம்பவத்தை தீர ஆராய்ந்து விசாரித்த பிறகு இந்த கலர் குப்பி இத்தனை அடுக்கு பாதுகாப்புகளை கடந்து உள்ள வருவதற்கு வாய்ப்பே இல்லைங்க. அப்ப எப்படி உள்ள வந்திருக்கோம்? நேருவோட ஆவி கூட்டாரு. ஒரு சில நாட்களாகவே புது பார்லிமெண்ட் பில்டிங்ல சொல்ல முடியாத பேராநார்மல் ஆக்டிவிட்டி நடந்துருக்குது. அதாவது அமானுஷ நடவடிக்கைகள். அந்த அமானுஷ நடவடிக்கைகளை வச்சு பார்க்கும்போது இந்த கலர் குப்பியை அப்படியே செக்யூரிட்டி சிஸ்டத்தின் வழியாக மறைச்சி நேருவோட ஆவிதான் கொண்டு வந்து சம்பந்தப்பட்ட நபர்களிட்ட கொடுத்து வீசுப்பான்னு சொல்லியிருக்கு. இது உண்மைதான், உண்மைதான். ஏன்னா பாருங்க ஆவியோட மறைய வைக்கிற சக்தி இல்லாம பாருங்க இத்தனை பாதுகாப்பு அடுக்குகளை தாண்டி அந்த கலர் குப்பி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. சோ பாருங்க நடந்த இந்த சம்பவத்துக்கும் நேருவோட ஆவிக்கும் தொடர்பு இருக்கு. சோ நேருவோட ஆவியை வரவழைத்து நாங்க விசாரிப்பதற்கு இந்த பேராநார்மல் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களை தேடி நிற்கிறோம். அவங்க கையில கிடைச்ச உடனே அவங்கள வச்சு பாருங்க நேருவோட ஆவியை விசாரிச்சு இந்த கலர் குப்பி எப்படி வந்ததுன்னு அவர்கிட்ட கேட்டு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்களான்னு கேட்கிறோம். இது உண்மைதான், உண்மைதான். ஏன்னா அமானுஷ்ய சக்தி இல்லாமல் இந்த கலர் குப்பியை மறைய வச்சு அத்தனை பாதுகாப்பு அம்சங்களை தாண்டி உள்ள வர முடியாது இல்லைங்களா? அதனால பாருங்க இந்த அமானுஷ்ய சக்தி தான் இதை போல மறைய வச்சு உள்ள வந்துதான் சொல்லுவாங்களா இல்லையான்ட்டு வருகின்ற நாட்கள்ல சொல்லுவாங்களான்னு நீங்களே கூட்டி கட்சி சொல்லுங்க. ஸோ ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாத்தையும் கூட்டி கட்சி ஒரே ஃப்ரேம்ல வச்சு பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல ரெண்டு சொல்லுவாங்க. ஒன்னு பாருங்க நேரு ஆவின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது பாபான்னு ஒரு படத்துல சிஎம்மோட காருக்குள்ள அத்துமீறி அந்த படத்தோட ஹீரோ ரஜினிகாந்த் உள்ள போயிடுவாரு. ஒரு சிஎம்மோட காருக்குள்ள நீ இதை போல பாதுகாப்பு எல்லாம் கடந்து உள்ள வந்துட்டப்பா, ஆனா எல்லாத்தையும் தாண்டி நீ வெளியே போயிட முடியுமா, நீ எப்படி வெளியே போற பாக்குறேன்னு சொல்லி மிரட்டுவாரு சிஎம். அந்த சிஎம்கே பிரச்சனை வரும்னு தெரிஞ்ச உடனே ஐயோ இதெல்லாம் பாருங்க இதை போல ஒரு சம்பவம் நடந்தா சிஎம்மோட பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக நாங்க சும்மா டெஸ்ட் பண்ணோம். இது ஒரு சின்ன ட்ரையல் தான். கொஞ்சம் அதிகமா கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தா நீங்க அலர்ட்டா இருக்கீங்களான்னு பார்த்தோம். அலர்ட்டாவே இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எந்த பிரச்சனையும் கிடையாது. இதே மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா நாங்க சொல்லி அனுப்புறோம் சொல்லி மீடியாவெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அதை போல புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்த நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள இதே போல ஒரு சம்பவம் நடந்தா நாடு முழுக்க இருக்கிற மக்கள் என்ன பேசுவாங்க நாங்க செக் பண்றதுக்காக இதெல்லாம் பாருங்க நாங்க நடத்தப்பட்ட திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்களா தெரியாது. இந்த நாடாளுமன்றத்துக்குள்ள வந்து கலர் குப்பியை வீசிய சம்பவம் சம்பந்தமாக 6 பேர்கள் மீதும் யுஏபிஏ வழக்கு போட்டிருக்காங்க. தேசத்துக்கு எதிராக செயல்படுறவங்க மீது தான் இந்த யுஏபிஏ வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அப்ப இந்த சம்பந்தப்பட்ட 6 நபர்கள் மீதும் யுஏபிஏ வழக்கு பதிவு பண்றாங்கன்னு சொல்லும்போது யுஏபிஏ வழக்கு பதிவு பண்ற அளவுக்கு இருக்கிற அந்த நபர்களை ரெக்கமெண்ட் பண்ணி பாஸ் கொடுத்த இவங்க கட்சி எம்பியான பிரதாப் சிம்மா என்பவர் மீது என்ன வழக்கு பதிவு பண்ணாங்க? உள்ளே வந்தவர்கள் தேச விரோதி என்று வழக்கு பதிவு செய்யப்படும் போது அவர்களை உள்ளே அழைத்து வந்தவர் உங்க கட்சி எம்பியான பிரதாப் சிம்மா என்பவர் யாரு? இதுக்கே இப்படின்னா மற்றதுக்கெல்லாம் எப்படிங்க? காஷ்மீர்ல நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் சம்பந்தமாக பாதுகாப்பு குறைபாடு எந்த அளவுக்கு கோட்டை விடப்பட்டது என்பதை நேரில் பார்த்தவர்கள் சம்பந்தமாக நாளைய தினம் ஒரு காணொலி பாதுகாப்பு சம்பந்தமாக பதிவிடப்படும் என்று சொல்லிக் கொண்டு இந்த ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு கருத்துக்களை நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.